மேகதாட்டு பிரச்சனை அப்படிங்கிறது திமுக காலத்தில் இன்னைக்கு இல்லை, கருணாநிதி காலத்திலிருந்தே ஒட்டுமொத்தமாக மேகதாட்டாக இருந்தாலும் சரி, இங்கே கேரளாவோட இது முல்லைப்பெரியாறு அணையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது தான். அப்புறம் இவங்களுக்கு வந்து திமுக அரசு வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு எதை நினைக்குதுன்னா, பெரிய பெரிய கட்டடங்கள், நிறைய பாலங்கள் இதெல்லாம் போட்டு வச்சாதான் அது டெவலப்மெண்ட் அப்படின்னு நினைக்கிது. இது டெவலப்மெண்ட்டு தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் கிரியேட் பண்ணுறது டெவலப்மெண்ட்டு தான். பட் திமுக அரசு வந்தால் ஏன் நிறைய பாலங்கள் எண்ணிக்கையில் அதிகமாகுது, இந்த மாதிரி கட்டடங்கள் பெருசாக ஏன் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் தான் வந்து அந்த 35% இவங்க கமிஷன் வாங்குறாங்கல்ல, அது டக்குன்னு கிடச்சிரும், இமிடியேட் ரிசல்ட். அதனால் அந்த பெரிய பெரிய பாலம் போடுறதுல வந்து இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. என்னது காசு மேலே துட்டு கிடச்சிருதுல, கை மேலே பலன், உடனே கையில் காசு கிடச்சது இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி ப்ராஜெக்ட் அவங்க பண்ணுவாங்க எடுத்து. ஆனால் இவங்க மேடையில் வந்து பார்த்திங்களா நாங்கள் இத்தனை பாலத்தை கட்டிட்டோம், இத்தனை பாலம். பட் நீங்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் நீர் மேலாண்மையில் திமுக முட்டை மார்க்கு தான். இப்போ தான் இவங்களுக்கு என்னது ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த ஆளும் பீகாரில் முட்டை மார்க் வாங்கி வச்சுருக்காரு. அந்த முட்டை மார்க்கும் நீர் மேலாண்மையில் திமுக எப்பயுமே முட்டை மார்க்கு தான். மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறது தான் இவங்களோட ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே லோக்கலில் இருக்கிற இப்போ இந்த மழை எப்போ வந்து நம்மளுடைய துணை முதல்வர் என்ன பண்ணுவார், இருட்டில் போய் எட்டி பார்த்துட்டு இருப்பார், வார் ரூம் வச்சுருப்பாரு, வார் ரூம் பண்ணுவார். நீங்கள் ஆனால் அங்கே என்ன வேலை பண்ணியிருக்கணும், ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே வாய்க்கால்லாம் க்ளீன் பண்ணியிருக்கணும் இல்லையா. அந்த வாய்க்கால்கள் தூர்வாறுதல் அப்படிங்கிறது கிராமங்கள்லேயும் பண்ண மாட்டாங்க, நகரங்கள்லேயும் பண்ண மாட்டாங்க. ஆனால் மழை தண்ணி நின்னா மட்டும் என்ன பண்ணுவாங்க, போட்டோ ஷூட் நடத்திப்பாங்க.